உங்களுக்கு எந்த ஒரு சஹாபியுடைய விஷயம் வந்து இந்த மாரி இந்த யூத்துடைய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய இருந்தது அப்படின்றத நீங்க யோசிக்கிறீங்க? அடிக்கடி நான் நினைவு கூறக்கூடிய ஒரு நபித்தோழர். அடிக்கடி மக்கா மதீனாவுக்கு போகிறதுனால அதிகமாக எனக்கு மனசில் வரக்கூடிய ஒரே நபித்தோழர் வந்து முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நான் மக்காவும் மதீனாவும் அவருக்கு ரொம்ப நெருக்கமானது. ஏன்னு சொன்னால் மக்காவுடைய ஆரம்ப கால அழைப்பு பணியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்காவுடைய செல்வந்தர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு முஸஅப் இல்லையா? அவங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. முஸஅப் உடைய செல்வத்தை நீங்கள் பாதியாக்கி மக்கால் இருக்கக்கூடிய பலருடைய செல்வத்தை ஒன்று சேர்த்தாலும் ஈடாகாது. அவ்வளோ பெரிய செல்வந்தர் அவர். காலையில் ஒரு ஆடை, மாலை ஒரு ஆடை, இரவு ஒரு ஆடை, காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அப்படின்னு வறுமை இருக்கும்போது கூட நறுமணங்களை பூசிக்கொண்டு தெருக்களில் நடக்கும்போது மாலை வரை நறுமணம் இருக்கக்கூடிய அளவுக்குள்ள விலை உயர்ந்த எல்லா ஆடைகளும் வசதிகளும் உள்ள ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக வீட்டை விட்டு துரத்தப்படுறாரு. அம்மா வந்து போயிருன்னுறாங்க. அபிசீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாரு, திரும்பி வர்றாரு. அவங்க அம்மாவை பார்க்காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போகிறாங்க. இப்போ அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் ஒன்று பெற்றிருக்கேன், வளர்த்துருக்கேன், நீ என்ன ரசூல்லாங்கிற ஒரு முஹம்மதுங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததுக்கப்புறம் அவரை நீ சந்திக்க போகிற அளவுக்கு முக்கியமாயிட்டாரா? இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்கிறாங்க. இப்போ அவர் தாயிட்ட சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. அவர் சொன்ன, தாயே, நீங்கள் என்னை வந்து ஒரு வயிற்றுடைய இருளிலிருந்து, கருவறையுடைய இருளிலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை இந்த உலகத்துடைய அநீதத்தின் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அவரை தான் நான் நேசிக்க முடியும் உங்களை விட. அவருடைய பாதையை தான் நான் தேர்ந்தெடுத்து போக முடியுங்கிறாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய அந்த தோழர் மக்காவுடைய பருவத்தில் மதீனாவிலிருந்து அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் அக்கபாவுடைய உடன்படிக்கைக்காக வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மதீனாவை கூட்டு போகணுங்கிற சில எண்ணத்தோட சில தோழர்கள் மதீனாவாசிகள் வர்றாங்க. ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. வந்து கேட்குறாங்க, எங்களோட யாரையாவது அனுப்புங்க, அவங்க குர்ஆனை சொல்லிக் கொடுக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாமை சொல்லிக் கொடுக்கட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தது முஸஅப. 20 வயது கூட இருக்காதவருக்கு அவரை சேர்த்து அனுப்புகிறாங்க. 2வது உடன்படிக்கை மதீனாவாசிகள் அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்க வரும்போது வந்தவங்க 70 பேருக்கும் மேலே. அப்போ அந்த 60 பேர் அதிகமானதுடைய இஸ்லாமிய ஏற்புக்கு காரணம் யார்? முஸஅப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மதீனாவுக்கு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அமைகிறதுக்குள்ள அடித்தளத்தை அமைத்து யூதர்கள் பலரையும், அன்சாரிகள் மதீனாவாசிகள் பலரையும், மதீனாவாசிகளுடைய தலைவர்கள் பலரையும் அல்லாஹ்வுடைய தீன் பக்கம் இணைச்சு ரசூல்லா வரதுக்கு முன்னாடியே மதீனாவுக்குள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள அடித்தளங்களை வச்சு ரசூல்லா வந்த உடனே அரண்மனைக்குள்ள, ஒரு அரசவைக்குள்ள, ஒரு மிகப்பெரிய நாற்காலிக்குள்ள அமர வைக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அமர வைச்சதுக்குரிய அடிப்படையே முஸஅப் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அந்த முஸஅப் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்த அந்த அர்ப்பணிப்பு அவருடைய உலகத்தில் அவருக்கு போயிருச்சு. அதுக்கப்புறம் அவருடைய ஆடை கிழிந்த ஆடை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முறை முஸஅபை பார்த்து அழுதுருக்காங்க. இன்னும் முஸஅப், அல்லாஹ் உன்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு முஸஅப், இப்படிப்பட்ட ஆடைகளை அணிஞ்சிருக்கியன்னு சொல்லி. அந்த முஸஅப் மதீனாவுக்கு உள்ள அந்த இஸ்லாமிய ஏற்புக்கு எல்லாத்துக்கும் காரணமாகி உஹதுடைய போர்க்களத்தில் மரணமாகிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி முஸஅபுடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. தேம்பி அல்லாஹ்வுடைய தூதர் அழுகிறாங்க ஹம்சாவுடைய ஜனாசாவுக்கு அப்புறம். ஏன்னா முஸஅபோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்த நெருக்கம் அவ்வளவு நெருக்கம். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோற்றத்தை ஒத்த தோற்றம் மாதிரியே இருப்பார் முஸஅப். அதனால் உஹதுல முஸஅபுடைய மரணத்தை பார்த்து காஃபிர்கள் வந்து ரசூலுல்லாஹ் மரணம் ஆயிட்டாங்கன்னாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிறதுக்காகவே கொடி எடுத்துட்டு வேகமாக வெளியே ஓடி மரணமான ஷஹீதான சஹாபி அவர். அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறதுக்காக கஃபன் போடுறாங்க. அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. இது ஒரு வாயில் வார்த்தையாக சொல்லும்போது ஒரு அடுக்கு மொழியாக இருக்குது. ஆனால் அதனுடைய நிலைமை ரொம்ப மோசமானது இல்லையா? எப்படி செல்வந்தவராக வாழ்ந்தவர் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக ஒரு நிலைமை முழுவதுமாக தலைகீழாக மாறிடுது. பின்னாடி காலத்தில் ஹப்பாப் சொன்னீங்கல்ல, ஹப்பாப் மிகப்பெரிய தியாகம் செஞ்ச ஒரு நபித்தோழர். முதுகில் தோலே கிடையாது, நெருப்புப்பட்டவருக்கு. ஹப்பாப்புக்கு முன்னாடி உணவுகள்லாம் பின்னாடி காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு அப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ரோம் பாரசீகள் அமையும் போது அவருக்கு முன்னாடி வைக்கப்படுது உணவுடைய விரிப்புகள் எல்லாம். ஹப்பாப் சொல்கிறாரு, அந்த உணவுகள் அந்த அலங்காரங்கள் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், எங்களோட முஸஅப் வாழ்ந்தார், அவர் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தார், மரணமானார், அடக்கம் செய்ய போனோம், அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. அவங்களுக்கு அப்புறம் இந்த உலகம் எங்களுக்கு விசாலமாக்கிருச்சு. அவங்க சொன்ன வார்த்தை முக்கியமானது. நான் பயப்படுறேன், அல்லாஹ் வந்து நாங்கள் செஞ்ச நலவுகளுக்குரிய கூலியை இந்த உலகத்திலேயே அல்லாஹ் முற்படுத்திட்டானோ, கொடுத்துட்டானோ, அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ வசதிகளும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஏழ்மையான மரணமும் அல்லாஹ் கொடுத்தானோ அப்படின்னு சொல்லி ஹப்பாப் நினைவு கூர்ந்தாங்க.
இப்போ அவ்வளோ நெருக்கமான ஒரு தோழர், ஒரு வரலாற்றை படித்ததுக்கு அப்புறமும் அதை மக்களுக்கு எடுத்து வைக்கணுங்கிற ஆர்வம் அந்த வரலாற்றிலிருந்து வரும்போதும் எனக்கு நெருக்கமான தோழரில் ஒருவர் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்ஹம்துலில்லாஹ்.